ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆசிகள் அருளும் ஆனந்தமாய், ஆசிகள் அருளும் ஆனந்தமாய். ஆண்டவர் இயேசு போலாரும் இல்லையே, இயேசுவல்லால் இயேசுவல்லால். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து, ஆவலாய் சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாய் சுன்னை அழைக்கிறாரே. இயேசுவல்லாது ரட்சிப்பு தரவும் ரட்சகர் வேறு ஈகம் அதிலுண்டோ. இயேசுவல்லாது ரட்சிப்பு தரவும் ரட்சகர் வேறு ஈகம் அதிலுண்டோ. அவர் வழி சத்தியம் ஜீவனுமாமே, அவரே உன் நாயகரே. கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டால் அவனை பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் கூட உட்கார செய்கின்ற ஒரு அந்தஸ்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த அந்தஸ்துக்குள்ளர நாம் நிற்கணும். ஆக்சுவலாக கர்த்தருடைய இருதயம் என்பது எப்போல்லாம் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறிட்டோமோ, எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை இயேசுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து விட்டோமோ, எப்பொழுதெல்லாம் நம்முடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் மாற்றிக்கொண்டு பரிசுத்த ஆவியானுடைய பிள்ளைகளாக நாம் மாறி இருக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் கடவுள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிருக்கிறார். ஒரு 15 வயசில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 15 வயசில் தாவீதுடைய லைஃபே மாறிடுச்சு, வாழ்க்கையே மாறிடுச்சு. அரண்மனையில் தூங்குறான், காலையில் எழுந்தாக்கா அப்படியே அரண்மனை சுற்றி மயில் சத்தம், குயில் சத்தம், எந்த சத்தமும் இல்லை. அவன் வீட்டை சுற்றி என்ன பண்ணியிருக்கோம், நிறைய சவுண்டெலாம் இருந்திருக்கும். அவன் படுத்து இருந்த பெட்டை பார்க்குறான். என்னடா நம்ம வீட்டில் இப்படி ஒரு கட்டிலில் படுத்துருந்தோம், ஒரு பெட்ஷீட்டு போட்டு ஒரு சின்ன தலாணி வச்சு தூங்கின்னு இருந்தோம். இங்கே நம்ம அரண்மனையில் விலை உயர்ந்த ஒரு பெட்டு, விலை உயர்ந்த ஒரு நல்ல பெட்ஷீட்டு, நல்ல வாசனையாக இருக்கு. அப்படியே அவன் சேஞ்ச் ஆகிட்டான் பாருங்கள் அந்த சின்ன வயசுலேயே. அந்த ஸ்டேட்டஸ் வந்து அன்றைக்கி அவனுக்குள்ளே ஒரு ஸ்பிரிட் அட்ராக்ஷன் ஒன்று வந்தது. அவன் இருதயமே சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்றைக்கி படுத்த இந்த பெட்டு, இன்றைக்கி நடந்த இந்த அரண்மனைக்குள்ளே நான் சாவர வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணாம பாருங்க. அந்த தீர்மானம் 30 வயசில் அவனை என்ன வாய்க்கிச்சு, ராஜாவாகிறார். ஒரு 14-15 வயசில் அவன் பண்ணாமல் இருக்கும் ஒரு டேஸ்ட்டு, காலையில் ஒரு காஃபி டேஸ்ட்டு, காலையில் ஒரு டீ டேஸ்ட்டு இல்லையா. அவன் குடித்தான் பாருங்க அந்த கப் அண்ட் சாசர், அவங்க வீட்டில் இருந்த அந்த டம்ளர், இங்கே கொடுக்குற அந்த கப் அண்ட் சாசர் இல்லையா, அவங்க வீட்டில் போட்ட சர்க்கரை, அரண்மனையில் போட்ட சர்க்கரை, அவங்க வீட்டில் கொடுத்த பால் இல்லையா, அந்த டீ பவுடரில் கலந்தது, காஃபி பவுடரில் கலந்தது, இங்கே கலந்த அந்த மில்க் உடைய கெப்பாசிட்டி இல்லையா, த குவாலிட்டி ஆஃப் த காஃபி பவுடர், குவாலிட்டி ஆஃப் த டீ பவுடர் இல்லையா. அந்த அந்த லைஃப் வந்து நம்ம வந்து யோசிக்கணும் சார். ஒரு நாள் எனக்கு இந்த ஒரு சாப்பாடு சாப்பிட்டேன், போதும் ஆண்டவரே, இது ஒரு ஜெபம். எது ஆண்டவரே, இன்றைக்கி ஒரு நல்ல சாப்பாடு கொடுத்தீங்க, ரொம்ப ஸ்தோத்திரம், இது போதும் ஆண்டவரே, நீங்கள் ரொம்ப நல்லவர் நின்றுவோம். ஆனால் அந்த ஆகாரம் எனக்கு தொடர்ந்து வரணும், என்னுடைய தலைமுறைகளுக்கு தொடர்ந்து வரணும். அதை காத்துக்கிற அந்த ஞானம் வந்து அநேக ஊழியக்காரர்களுக்கு கிடையாது, அநேக விசுவாசிகளுக்கு கிடையாது. அது தாவீதுக்குள்ளே இருந்தது. இந்த 30 வயசில் போய் அந்த என்ன சொல்கிறது, சில்வர் சேரா இல்லை கோல்டன் சேர் இல்லையா, ஏதோ ஒன்றில் போய் உக்காண்டார். 70 வயசு வரைக்கும் அந்த கோல்டன் சேர்லேயே உட்காந்துட்டான் பாருங்க. 70 வயசு வரைக்கும் அந்த எருசலேம் தேசத்தில் அவன் தான் ராஜா இல்லையா. அரசியல் தந்திரம் கொண்டவன் நிறைய பேர் இருந்தான். அவன் ராஜாவாயிட்ட பிறகு அந்த பதவியிலிருந்து அவனை வெளியே தள்ளுறதுக்கு நிறைய பேர் சூழ்ச்சிலாம் பண்ணாங்க. அந்த அரசியல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது. இன்றைக்கும் நம்ம சர்ச்சுங்களில், நம்ம வாழ்கிற கிராமங்களில்
நிறைய போட்டி பொறாமை, நிறைய எரிச்சல்கள், நிறைய சதிகள், நிறைய அரசியல் தந்திரங்கள் நிறைய நடக்குது. ஆக்சுவலாக நான் இந்த ஊருக்கு வரும்பொழுது இங்கே நிறைய அரசியல் தந்திரங்கள். ஒரு கிறிஸ்துவ இந்த தெருவில் வந்துட்டான்டா, எல்லாரையும் கிறிஸ்துவெல்லாம் மாற்றிடுவான் அவன். முதல்ல இவனை என்ன பண்ண, இங்கேருந்து துரத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய கலாட்டெல்லாம் பண்ணாங்க. அது பொறாமையினால் வந்தது, எரிச்சலினால் வந்தது, அரசியலாக மாறினது, அது ஜாதி வெறியின் கூட்டத்தினுடைய சதியாகவும் மாறினது. அதெல்லாம் ஏறி மறிச்சின்னு தான் நான் இப்போ இங்கே உட்காண்ட்ருக்கேன் நான், இல்லையா? இங்கே ஒரு ஜப கோபுரம் ஒன்று எழும்ப போகிறது, அதை கட்டி கொண்டு இருக்கிறேன். அதற்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எப்பொழுதுமே நம்ம எந்த வயசில் ஊழியத்துக்கு வரோம் அப்படின்றது முக்கியமே இல்லை. எந்த வயசில் ஒன்றா ஊழியம் பண்ணலாம். 80 வயசில் மோசே ஊழியத்துக்கு வந்தார். இயேசுநாதர் எந்த வயசில் ஊழியத்துக்கு வந்தார்? 12 வயசுலேயே நிறைய பேருக்கு டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாம் 30 சொல்லிகிட்டு இருப்பாங்க, இல்லையா? தாவீது எந்த வயசில் அரண்மனைக்குள்ளே போனார்? ஒரு 14-15 வயசு. தாவீது எருசலேமுக்கு ராஜாவாக எந்த வயசில் போனார்? 30 வயசு. அவர் சாவர வரைக்கும் ராஜாவாக தான் இருந்தார். ஆக்சுவலாக நாமும் ஊழியக்காரர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கென்று ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த புறாலாம் இருக்குது தெரியுமா? அது எங்கே கூடு கட்டும், அது எங்கே தங்கும்? கோயில் புறான்னு சொல்லுவாங்க. அது எங்கே தான் தங்கும்? அது அந்த கோயிலில் தான் அப்படியே உட்காந்துருக்கோம். அங்கேயே டாய்லெட் போவோம், அங்கேயே பாட்டு பாடும், இல்லையா? அங்கேயே ஒரு சவுண்ட்லாம் கொடுக்கும், அங்கேயே ஃப்ரெண்டோடலாம் பேசும், அங்கேயே ஃப்ரெண்டோடலாம் அது சாப்பிடும். இது அந்த கோயில் புறா. அந்த கோயிலை சுற்றி இருக்கிற அந்த கோயிலில் கிடைக்கிறது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். காட்டுப்புறான்றது காட்டில் இருக்கும். அது கூடு எங்கே கட்டும்? தரையில் மண் தோண்டிய கட்டும் இல்லை, நல்ல மரத்தில், உயரமான ஒரு மரத்தில் கூடுகள் கட்டும். இந்த புறாக்களுடைய ஆகாரம் ஒன்று இருக்குது தெரியுமா? இந்த புழு பூச்செல்லாம் அது சாப்பிடாது. நல்ல காய்ந்த தானியங்கள் தெரியுமா உங்களுக்கு? அது ஸ்டேட்டஸ். அது ஆக்சுவலாக அது ஒரு ஸ்டேட்டஸ். அது புறாவுக்கு இருக்கின்ற ஒரு குணம். ஒன்று, மாட மாளிகையிலே கோபுரங்களின் மேலே அது குடியிருக்கும். அது அங்கே தான் என்டர்டைன்மெண்ட்டு எல்லாமே அங்கே தான் இருக்குது. பாஷை பேசுகிறது, பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, பறக்கிறது. அப்படி ஆகாயத்தில் போய் பறந்தாலும் மறுபடியும் எங்கே தான் வரும்? அது கீழே ஒரு சின்ன செடியில் உட்காராது. அது ஆக்சுவலாக தரையில் ஏதாவது விதை சாப்பிட்றதுக்கு அதனால் அப்படியே ட்ரை பண்ணோம். ஆனால் அதனுடைய ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா ஹையர் லெவல், ஒரு உயர்ந்த இடத்துல. கழுகு எங்கே கூடு கட்டும்? என்னங்க? கண்மலையின் வெடிப்புகளில் என்ன அது கூடுகளை கட்டும், இல்லையா? மலையினுடைய சிகரம் என்று சொல்லுவாங்க. அது மலையினுடைய உச்சியில் தான் என்ன பண்ணாது வாழும். அது ஆகாரத்தை எங்கேருந்து தேடும் தெரியுமா? உயரமான இடத்துலேருந்து தான் இந்த பூமியில் இருக்கிற ஆகாரத்தை தேடுமா. அது சில கழுகுகள் செத்துப்போன பணங்களை சாப்பிடாது. சில கழுகுகள் சமுத்திரத்தில் இருக்கிற மீன்களை உயிரோடு பிடிச்சிட்டு போயிடும். சில கழுகுகள் தன்னுடைய கால்களில் இருக்கிற நகங்களினால் பாம்புகளை கொத்தி கொண்டு போய் சாப்பிட்றோம். ஸ்டேட்டஸ். அது மலை உச்சியின் சிகரத்திலே தன் கூடுகளை கட்டுகிறது. கழுகு ஞானம் என்று சொல்லுவார்கள். இந்த கழுகு இருக்கிற ஞானம் புறாவுக்கு இருக்கிற ஞானம். ரெண்டாவது, தேனீக்கள். இந்த தேனீக்கள் பார்த்திங்கன்னாக்கா மரத்தில் மேலே கட்டும், பாறைகளில், வெடிப்புகளில், மலைகளில், உயரமான இடத்துல தன்னுடைய கூடுகளை கட்டும். அது ஒரு ஸ்டேட்டஸ் பாருங்கள். ஆக்சுவலாக தரையில் அங்கெல்லாம் தேனீக்கள் என்ன பண்ணாது? தேனை சேகரித்து வைக்காது. ஆக்சுவலாக அது பூக்களில் இருக்கின்ற தேன்களை மட்டும்தான் சேகரிக்கும். அந்த குவாலிட்டி அது அந்த பூக்களில் இருக்கிற தேன்களை மட்டும்தான் என்ன பண்ணும்? தனக்கென்று எடுத்துக்கொள்ளும். அதை தனக்கென்று சேமித்து வைத்துக்கொள்ளும். புறாவுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தோம், கழுகுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தோம், தேனீக்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ். இப்போ தேனி எல்லோரும் அங்கங்கே கூண்டு கட்டி தரையில் என்ன பண்ணிட்டானுங்க? தேன் வளர்ப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டானுங்க. லைஃப் சேஞ்ச். இயேசுநாதருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக அவர் சொல்லுவார், நான் பருகும் பாத்திரத்தில் நீங்கள் பானம் பண்ண முடியாதுன்னு. பிரிக்கிறாரா இல்லையா? என்ன ஐயா?
அது நம்ம இன்றைக்கி தான் யோசித்துக்கிறோமா? நான் பானம் பண்ணும் பாத்திரத்தில் நீங்கள் பானம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் வேறு, நான் வேறு. ரெண்டாவது, மனிதனுடைய சிந்தனைகளை குறித்து சொல்லுவார். உள்ளே யோசிக்கிறான் தெரியுமா, அது ஒரு கேவலமாக ஒரு மாதிரி அசிங்கமாக யோசிப்பான் ஒரு சிலர், மற்றவங்களாம் பிரித்து பார்ப்பான். இது இயேசுநாதர் ஊழியத்துக்கு வரும்போதே சொல்லுவான். ஒருத்தன் என்ன சொல்லுவான், நாசிரியத்திலேருந்து ஒரு நன்மை பிறக்குமோ அப்படின்னு கேட்பான். நாசிரியத்திலேருந்து ஒரு நன்மை பிறக்குமோ அப்படின்னா, ஒரு நல்லா பிரசங்கம் பண்ணும்போது ஒருத்தர் சொல்லுவான், இவன் தச்சனுடைய மகன் அல்லவா, இவங்க அப்பா பேர் யோசப் இல்லையா அப்படின்வான். அந்த ஸ்டேட்டஸ் பேசுகிறான் பாருங்கள். தச்சன் மகன் ஒரு கார்பெண்டருடைய பையனுக்கு எங்கேருந்து இவ்வளோ அறிவு வந்துச்சு? நாசிரத்தில் இருக்கிற அந்த சின்ன கிராமத்தில் இருந்து வந்திருக்கிற இந்த இயேசுவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்கின்ற கிருபை இருக்கா, அந்த அந்தஸ்து இருக்கா அப்படின்னு சொல்லிலாம் வேறு பிரித்து பார்த்துட்டாங்க. வாசித்து பார்க்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இயேசு நான் போகிறேன், நான் போகிற இடத்திற்கு உங்களால் வர முடியாது அப்படின்வார். அவர் எங்கே போகிறாரு? ஏற்கனவே என்ன சொன்னார்? நான் பிதாவினுடைய வலது பாரத்திலே நான் வீட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த இடத்துக்கு உங்களால் வர முடியாதுன்றார் அவர். நீங்கள் என்னை தேடுவீங்க, ஆனால் நீங்கள் என்னை பார்க்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வர முடியாது அப்படின்னு சொன்னாக்கா, உங்கள் பாவங்களிலே நீங்கள் செத்து மடிவீர்கள் அப்படின்னு சொல்லுவார். பாவம் செய்கிறவன் இயேசு சென்ற இடத்திற்கு போக முடியாது. தவறு செய்கின்றவன், கொலை செய்கின்றவன், மற்றவனை வஞ்சிக்கிறவன், மற்றவனை ஏமாற்றுகிறவன், மற்றவர்களை குறை சொல்லுகிறவர்கள், மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவர்கள், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்கள் இயேசு செல்லுகின்ற இடத்திற்கு செல்ல முடியாது என்பதை பகிரங்கமாக சொல்லுவார். மை வே இஸ் நாட் யுவர் வே, யுவர் வே இஸ் நாட் மை வே. என்னுடைய வழி உங்களுடைய வழிகள் அல்ல, உங்கள் வழிகளும் என்னுடைய வழிகளும் அல்ல, வேறு வேறட்டார். உன் லைஃப் வேறு. அவர் அழகாக சொல்லுவார். நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னு சொல்லுவார், பூமியிலிருந்து. யோவான் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விடத்திலிருந்து உண்டானவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ ஆர் ஃப்ரம் த லோ, யூ ஆர் ஃப்ரம் த டவுன் ட்ராடன். கீழே இருந்து வந்தவங்க, அடிமட்டத்திலேருந்து வந்திருக்கிறீங்க. ஸோ உங்கள் கேரக்டர்லாம் மாறாது. ஏன்னா அவங்க அப்படி ஒரு பேட் கேரக்டரோடு கூட இருந்தாங்க, ஈவில் கேரக்டரோடு கூட இருந்தாங்க. இயேசு கர்த்தரின் ஆவியானவர் அவர் தான், ஆதி முதலாக இருக்கிற கிறிஸ்து அவர் தான். அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல பாருங்கள். யூத மதம் அவங்களுக்கு வேறு மாதிரிலாம் டீச் பண்ணின்னு இருந்து, இயேசுநாதர் வேறு மாதிரி டீச் பண்ணார். ஆக்சுவலாக அவங்க பரலோக ராஜ்யத்தை குறித்து அவங்க பேசவே மாட்டாங்க. நிறைய உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு கூட்டம் பேசவே பேசாது. சுகம் அளிக்கிற ஒரு வல்லமை கர்த்தருக்கு இருக்குதுன்றதை நம்பாத கூட்டம் நிறைய பேர். ஆக்சுவலாக பேய்கள் சிலருக்குள்ளாக குடியிருக்கிறது என்பதை அநேகர் நம்பவே இல்லை. பூதங்கள், பேய்கள், பிசாசுகள் இந்த உலகத்தில் இருக்கிறத இன்றைக்கும் நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. நான் அதை நம்புங்கன்னு சொல்லலை, அது கும்பிடுங்கன்னு சொல்லலை. ஆனால் நமக்கு எதிரிகள் உண்டு. ஒன்று மனிதர்கள் நம்மால் பார்க்க முடியும், எதிரிகள் உண்டு. ஆவிக்குரிய கண்கள் மாத்திரம் அதை காண முடியும். கர்த்தரின் ஆவியானவர் எப்படி ஆவியாக இருக்கிறாரோ அப்படியே பிசாசுகளும் ஆவியாக தான் இருக்கும். காற்று இந்த இடத்துலேருந்து வரும், இந்த இடத்துல போய் சேருது, அதை யாரும் அறிய முடியாது. அது அழகாக சொல்லுவார் இயேசுநாதர். நாம் விடுற மூச்சை நம்மளால் பிடிக்க முடியுமா? இல்லை நம்ம விடுற மூச்சை பார்க்க முடியுமா? ஆவி இல்லையா? நான் பேசுகிற வார்த்தை உங்களுக்கு கேட்கும், ஆனால் எந்த உருவத்தில் வருது உங்களால் பார்க்க முடியுமா? கேட்குறோம், ஆனால் நான் பேசுகிற இந்த வார்த்தை எந்த உருவத்தில் உங்ககிட்ட வருது அப்படி சொல்ல முடியுமா? உங்களால் சொல்ல முடியாது.
கர்த்தரை ஒருவரும் ஒரு காலமும் கண்டது இல்லை. அதே வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. யோவான் 8:23. நான் உயர்ந்த இடத்திலிருந்து உண்டானவன், நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள். பிரிக்கிறார் பாருங்க. நான் பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்த மன்னா அப்படின்னுவார், அப்பம் அப்படின்னு சொல்லுவார். நான் பரலோகத்திலிருந்து பிதாவின் இடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவராகவே நான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறேன். மை ஸ்டேட்டஸ் இஸ் ஹையர் இல்லையா? மை ஸ்டேட்டஸ் இஸ் சுப்ரீமைஸ். மை ஸ்டேட்டஸ் இஸ் வெரி சுப்ரீம். யுவர் ஸ்டேட்டஸ் மை ஸ்டேட்டஸ் நாட் ஈக்குவல். எப்போ நம்ம அது மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இயேசுவை போல மாறணுமே, ஒரு பாட்டே உண்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் என்னை இயேசுக்குள்ளாக நான் ஒப்பு கொடுத்துட்டேன், இயேசு என்ன சொன்னாலும் அதை நான் உடனே செய்வேன், அப்படியே செய்வேன் அப்படின்வாங்க. இதெல்லாம் ஒரு ஆவேச கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் இல்லையா? அவர் அப்படி, அது அர்த்தமே வேறு. ஆக்சுவலாக நீங்கள் பூமியிலிருந்து உண்டானவர்கள், நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் அப்படின்னு சொல்லுவார். ஸ்டேட்டஸ். ஊழியக்காரர்களாகிய நமக்கு சில இடத்துல சிலர் நமக்கு ஒரு அந்தஸ்துகளை கொடுப்பாங்க. அந்த அந்தஸ்தை வந்து நாம் தான் காப்பாற்றிக்கணும். ஆக்சுவலாக அந்த அந்தஸ்தை நம்ம காப்பாற்றலன்னு வச்சிங்களேன், நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்த்தா கூட என்ன பண்ண மாட்டாங்க, அப்படி கண்டுக்க மாட்டாங்க. இந்த அந்தஸ்துன்றது பெருமையாக இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக ஒரு மாதிரி பெருமையினுடைய ஆவியோடு கூட இருக்கக்கூடாது. அது ஆணவமாக மாறிடும். அந்த பெருமைக்கு கர்த்தர் வந்து எதிர்த்து நிற்கிறாராம். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். இதனுடைய அர்த்தம் வேறு, பெருமையினுடைய அர்த்தம் வேறு. ஆக்சுவலாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. மேத்யூ. தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ, தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ, அப்படியே தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். இந்த மனுஷன் இடத்துல ஊழியக்காரரை போட்டுடலாமா? ஊழியக்காரங்களுக்கு கொடுக்காத ரெஸ்பெக்ட் உலகத்தில் கிடையவே கிடையாதுங்க. ஊழியக்காரர் வராரு அப்படின்னு சொன்னாக்கா, அவர் வரன் கொண்டவர், அவர் ஒரு அபிஷேகம் பெற்றவர், அவர் ஒரு நல்ல பிரசங்கியார், அவர் தவறு செய்யாதவர், அவர் உண்மை பேசுகிறவர், அவர் ஒரு நல்ல தீர்க்கதரிசி என்று உலகம் உங்களை கண்டால், உங்களை ஏற்றுக்கொண்டால், அதை அனுபவித்திருந்தால், நீங்கள் எங்கே போனாங்களும் சரி உங்களை தனியாக கூப்பிடுவாங்க, ப்ளீஸ் கம்மி அப்படின்வாங்க. அவர் அமைச்சராக இருந்தாலும், எம்எல்ஏவாக இருந்தாலும், கலெக்டராக இருந்தாலும் உனக்கு ஒரு ஸ்பெஷல் சேர் ஒன்று கொடுக்க சொல்லுவார் அவர். ஆக்சுவலாக ஆனால் சிலர் பார்த்திங்கன்னாக்கா அந்த டைமுக்கு மட்டும்தான் அந்த இடத்துல அப்படி உட்காருவாங்க. மற்ற நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஒரு மாதிரி கச்சாமுச்சான், அப்படியே கண்ட மாதிரி கச்சாமுச்சான் அப்படிலாம் இருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த வாழ்க்கையை கடவுள் கொடுக்க விரும்பவில்லை. ஊழியக்காரர்கள் என்பவர்கள் மிகவும் விலையேறப்பட்டவர்கள், மிகவும் விசேஷமானவர்கள், மிகவும் சிறப்பு பெற்றவர்கள், பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு அந்தஸ்தை பெற்றவர்கள், பரலோக ராஜ்யத்தினுடைய கிரீடங்களை பெற்றவர்கள், பரலோக ராஜ்யத்தினுடைய பரிசுத்த ஆவியானுடைய அதிகாரங்களை நுனிவிரலிலே வைத்திருக்கிறவர்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை எப்படி வைத்திருக்கிறார்? நான் முதல்ல வாசித்த அந்த சங்கீதம் 113 8ஆம் வசனம், அவனை நான் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்ணுகிறார். அந்த அந்தஸ்து தான் வந்து யோசேப்புக்கு கிடைச்சிது. எங்கே? எகிப்தில். அந்த அந்தஸ்து தான் தானியேலுக்கு கிடைச்சிது. எங்கே? பாபிலோனில். ரெண்டுமே உலகத்தில் வந்து ரொம்ப பணக்கார நாடு. ரெண்டுமே அறிவியல் ரொம்ப சிறந்தவர்கள், நல்ல வசதி படைத்தவர்கள். அவர்கள் எல்லாம் அறிவாளிகள். ஆனால் அவர்கள் வணங்கி வந்த தெய்வங்கள் யெகோவாகிய கர்த்தர் அல்ல. இந்த பாபிலோன் தேசத்தில் பெல்ஷத்சார் என்கின்ற ஒரு கூட்டத்து மக்கள் இருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு தனி மொழியே இருந்தது, அவருடைய வாழ்க்கையே வேறு. அவங்க பண்ணுற ஜோசியம், அவங்க பண்ணுற அந்த ஜாதகம், அவங்க பண்ணுற அந்த மந்திர சூன்யங்கள் வந்து
உலகத்தில் வேறு யாரும் பண்ணவே முடியாது ஆக்சுவலாக. அங்கேயே போய் என்ன பண்ணிட்டாங்க, தானியேல் அடித்து தூக்குனார். தூக்கிட்டு ஸ்தானாதிபதிகளுக்கு எல்லாம் அதிபதிகளுக்கு எல்லாம் மேலாக அவனை உயர்த்தினார் கர்த்தர். சும்மா ஒரு மோதிரம் போட்டு இல்லை, அவனுக்கு அநேக நகைகளை அணிந்து இல்லையா, அநேக சவரட்சணைகளை செய்து தூபம் காட்டினார்கள். யாருக்கு? தானியேலுக்கு. அது பாபிலோனுடைய பழக்கம், தூபம் காட்டுறது. ஒருவன் குறி சொல்லுகிறவனாக இருந்தால், அவன் ஜோதிடனாக இருந்தால், அவன் ஜாதகம் பார்க்கிறவனாக இருந்தால், அவன் தீர்க்கதரிசியாக இருந்தால், அவனுக்கு தூபம் போடுகின்ற பழக்கம் அந்த காலத்திலே இருந்தது. இன்றைக்கும் தூபம் போடுகின்ற பழக்கங்கள் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்து எல்லாத்தையும் மாற்றிட்டார். உங்களுக்கு இருக்கின்ற அந்தஸ்தை பாருங்கள். நீங்கள் ஆக்சுவலாக உங்களுக்கு கிறிஸ்மஸ் அன்றைக்கி உங்கள் சர்ச்சில் உங்கள் பிலீவர் ஒரு நல்ல பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுப்பாங்க. அவங்களே விலை கம்மியாக தான் போடுவாங்க. ஆனால் உங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்க? அதை விட சிறப்பாக எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் அடுத்த வருஷம் அதை விட சிறப்பாக எடுத்து கொடுக்கணும். உங்களுக்கும் அவங்களுக்கும் ஐக்கியம் இருக்கா? அடுத்த கிறிஸ்மஸுக்குள்ளார அன்பு இருக்கா? அவங்க உங்களை நேசிக்கிறாங்களா? அவங்க சபையில் இருந்தாங்களா, இல்லை பிரிஞ்சு போயிட்டாங்களா? அந்தஸ்து என்பது மிக மிக அவசியம். கடைசி வரைக்கும் இயேசுநாதர் தன்னுடைய அந்தஸ்தை காத்து கொண்டே வந்தார். இங்கேயே ஒரு நெட்டு ஒன்று போட்டுடலான்ட்டான். யார்? பேதுரு. கேட்கல. நீ எனக்கு என்ன பண்ணாத, அட்வைஸ் பண்ணாத. அவனுக்கு என்ன டிகிரி கொடுத்தாரு? எனக்கு பின்னாலே போ சாத்தானே அப்படின்ட்டார் இல்லையா? அவன் நல்ல எண்ணத்தோடு சொன்னான். இங்கே நல்ல மழை, நல்ல பூ வாசனைலாம் நல்லா இருக்குது, குயில் கத்துற சத்தம், மயில் கத்துற சத்தம், சிட்டுக்குருவி சவுண்டு இல்லை, நல்லா பச்சை பசேல்னு இருக்குது, இந்த மலையுடைய அழகு, இந்த பனி சாரல் ரொம்ப நல்லா இருக்குது. கீழே பூமியில் போனால் வெயில் அடி கொளுத்துது, கீழே போனால் அக்கிரமக்காரன் நிறைய பேர் இருக்கிறான், கீழே போனால் திருநாயெல்லாம் துரத்துது நம்மளை, கீழே போனால் நிறைய பேர் ஏமாத்துறவன்லாம் இருக்கிறான். இந்த மலை ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா. வெரி பீஸ்ஃபுல் பிளேஸ் அப்படின்னா, வெரி ப்ரீஷியஸ் பிளேஸ் அப்படின்னா ஏற்றுக்கல. அதே மாதிரி இயேசுனுடைய சகோதரர்கள் நீ இங்கே செய்கிற அற்புதங்கள் அதிசயங்களை இந்த பண்டிகையில் அந்த எருசலேம் தேவாலயத்தில் செய். அங்கே லட்சக்கணக்கான ஜனங்கள் வருவாங்க. அவங்களுக்கு முன்னாடி இந்த அற்புதங்கள் அதிசயங்களை செஞ்சினாக்கா உன் பேர் ரொம்ப பிரபலமாகும் அப்படின்வார். நான் வரல, நீங்கள் போங்கன்னுவார். ஐ ஒன்ட் கம் அப்படின்வார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெத்த அம்மாவாக இருந்தாலும் ரசம் குறைவாக இருக்குது அப்படின்னோடனே என் வேலை இன்னும் வரல, உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? தனியாக ஒரு மெயின்டைன் பண்ணிகிட்டே வர்றார். தனியாக ஒரு மெயின்டைன் பண்ணினே வருவார். ஆக்சுவலாக இந்த தனியாக மெயின்டைன் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக இதுக்கு பேர் கௌரவம் கிடையாது. அது ஆக்சுவலாக என்னங்க? யூனிக்னஸ், யா, நீட்னஸ், ரைட்? ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி, இண்டிவிஜுவல் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆஸ் எ லீடர்ஸ் we must maintain that. As anointed people we must keep our anointing very powerful, very peaceful, very joyful. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம் நம்முடைய மரணம் வரை, நம்முடைய கடைசி வரை அதை நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் பரிசுத்த ஆவியானவரை எந்த நாளிலும் துக்கப்படுத்தக்கூடாது. நாம் பரிசுத்த ஆவியானவரை எந்த நாளிலும் வெட்கப்படுத்தக்கூடாது. நாம் பரிசுத்த ஆவியானவரை எந்த நாளிலும் விட்டுவிடவும் கூடாது. பரிசுத்த ஆவியானவரை எந்த நாளிலும் மறுதளிக்கவும் கூடாது. பரிசுத்த ஆவியானவருடைய ஸ்டேட்டஸ் தான் உன்னுடைய ஸ்டேட்டஸாக இருக்கணும். ஆக்சுவலாக இந்த உலகத்தை உண்டாக்கின கர்த்தரின் ஆவியானுடைய ஸ்டேட்டஸ், அந்த கேரக்டர் உன்னுடைய கேரக்டராக இருக்கணும். ஆக்சுவலாக வித்தவுட் த குட் கேரக்டர் தெர் இஸ் நோ குட் ஸ்டேட்டஸ். உனக்கு நல்ல பழக்கம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா உனக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடையவே கிடையாது. அதுதான் இயேசுநாதர் ரொம்ப அழகாக சொல்லுவார், கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாக இருந்தால். ஆமாம், அந்த ஸ்டேட்டஸ் நீ கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கினே வா. நீ 2 நாள் 3 நாள் மெயின்டைன் பண்ணினாக்கா 4வது நாள் 5வது நாள் தானாகவே அது உனக்குள்ளே என்ன ஆகிடும்?
வந்துடும். அது ஆக்சுவலாக தானாகவே அது வந்துடும். நீங்கள் அந்த கேரக்டர் மெயின்டைன் பண்ணி வந்தீங்கன்னாக்கா யுவர் ஸ்டேட்டஸ் வில் பி சேஞ்ச். இப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றுக்கொண்டு நம்முடைய ஊழியங்களை காத்துக்கொள்ள, நம்முடைய அபிஷேகங்களை வரன்களை பாதுகாத்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவில் அல்லாதவர்களே, இயேசு கிறிஸ்துடைய கட்டளையின்படி இயேசு சொன்ன வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறவர்களே, உங்கள் யாவருக்கும் அடியேனுடைய அறைகூவலை கொண்டு வருகிறேன். எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஊழியம் என்பது தொழுநோயாளிகள் மத்தியிலே பணி செய்வது. இந்த தொழுநோயாளிகளுடைய காயங்களை கட்டுவது, தொழுநோயாளிகளுடைய புண்களை துடைத்து அதற்கு மருந்து வைத்து பஞ்சு வைத்து பேண்டேஜ் கொண்டு கட்டி அந்த காயங்கள் ஆறும்படியாக கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவது. இரண்டாவதாக அந்த தொழுநோயாளிகளுக்கு ஆகாரம் கொடுப்பது, அரிசி போன்ற குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொடுப்பது. இதை நான் எப்படி புரிந்து கொண்டேன் என்று சொன்னால், ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என் ஜனத்தை என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொல்லப்பட்ட மக்கள் தொழுநோய் கொண்டவர்கள், கைகளிலே விரல்கள் இல்லாதவர்கள், கால்களிலே விரல்கள் இல்லாதவர்கள், பாதங்களில் கீழாக புண்களை கொண்டவர்கள், சரீரத்திலே வெடிப்புகளை கொண்டு கெட்ட நீர்களும் சீழ்களும் சரீரத்திலே வடிந்து கொண்டிருக்கும். அவர்கள் அருகிலே யாரும் செல்ல மாட்டார்கள், அவர்களை பார்த்து யாரும் ரசிக்கவும் மாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு குஷ்டரோகி வரும் பொழுது அவனை அழைத்து அவன் மீது கையை வைத்து, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்று அவனை தொட்டார். ஒரு காலகட்டத்திலே தீண்டாமை இருந்தது, இந்த தொழுநோய் பரவும் என்கின்ற அச்சமும் இருந்தது. ஆனால் 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையிலேயும் அது இருந்தது, 21ஆம் நூற்றாண்டு திருச்சபையிலேயும் அது இருக்கிறது. எனவேதான் சபைகளின் வாசல்களிலே, மசூதிகளின் வாசல்களிலே, இந்து ஆலயங்களின் வாசல்களிலே இந்த சரீரத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் கையேந்தி போகிறவர்களும் வருகிறவர்களையும் பக்திமான்களையும் நீதிமான்களையும் கொடுத்து உதவும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த தொலைக்காட்சியின் மூலமாக அடியேனும் உங்களிடத்திலே ஒரு உதவியை கேட்கிறேன். உங்களால் முடிந்தால் நீங்கள் அவர்கள் வாழ்கின்ற இடத்திற்கு சென்று உதவிகளை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இவர்களுக்கு தேவையான கஞ்சும் பஞ்சும், அவருடைய சரீரம் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பழைய சோறு, பஞ்சு என்பது அந்த புண்களிலே வடிகின்ற கெட்ட நீர்களை துடைத்து, கெட்ட இரத்தங்களை துடைத்து, கெட்ட சீழ்களை துடைத்து அந்த காயங்கள் மேலும் பரவாமல் இருப்பதற்கு உதவி செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். பணமாக நான் கேட்கலாம், ஆனால் முதலாவதாக நீங்கள் இந்த மருந்து மாத்திரைகளை, இந்த அரிசி போன்ற பொருட்களை வாங்கி என்னுடைய விலாசத்திற்கு நீங்கள் அனுப்புங்கள். அந்த பொருட்களை நான் மாதந்தோறும் சுமந்து கொண்டு போய் மலை அடிவாரத்தில் இருக்கின்ற அவர்களுக்கு நான் கொடுத்து வருகிறேன். இம்மட்டும் செய்து வருகின்ற உதவிகளுக்கு, ஜபங்களுக்கு கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்கட்டும். இப்படி பொருட்களை வாங்கி அனுப்ப முடியாதவர்கள் தயவு செய்து நீங்கள் பணங்களை எங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் போடுங்க, பேங்க் அக்கௌண்ட்டில் போடுங்க. கூகுள் பே, ஃபோன்பே போன்ற வசதிகளும் இருக்கிறது. வயது சென்றவர்கள் நீங்கள் அப்படி பணத்தை அனுப்பலாம். இதுவும் முடியாது என்று சொன்னால் நீங்கள் மணி ஆர்டர் பண்ணுங்கள். தொடர்ந்து இப்படி உதவி செய்கின்ற பெயர்களை வைத்து நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். என்னுடைய ஜபக்குழு உங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஜெப தேவைகளை தயவுசெய்து நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய சந்தோஷத்திற்காக, உங்களுடைய சமாதானத்திற்காக, ஆயுசு காலங்களுக்காக எங்களுடைய நிறுவனம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட நன்மைகளை செய்து தொழுநோயாளிகள் சந்தோஷப்படுத்தி, பரலோக ராஜ்யத்தையும் சந்தோஷப்படுத்தி, பூமியிலே நாம் எல்லோரும் ஒருமனப்படும் பொழுது பரலோக ராஜ்யம் திறக்கப்படும். பரலோக ராஜ்யம் நாம் வேண்டிக் கொள்ளுகின்ற எல்லாவற்றையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. நந்தியால் பாடிடுவோம், நந்தியால் பாடிடுவோம். நல்லவரே இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, நல்லவரே இயேசு
நன்மைகளை நினைந்தே